மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயம் செய்ய வேண்டும் என விவசாயிகளுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். சமத்துவபுரம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்த பின் பேட்டியளித்த அவர், பல்வேறு திட்டங்கள் மூலம் உபரி நீர் வீணாக கடலில் கலக்காமல் தடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தலபங்கா திட்டத்தை ஆரம்பிச்சு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தான் அதை முழுசாக முடிச்சிருக்கோம். கடைசியில் கொஞ்சம் ஏரிகள் நின்றுருக்கு. அது காரணம் இந்த நில பறி போகிறதுல தண்ணி எடுத்து போகிறதுக்கு சில பேருக்கு இடையில வேறு ப்ரைவேட் லேண்ட் இருக்கு, அவங்க கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்டு போயிருக்காங்க. அதை தவிர மற்றபடி ஏற்கனவே இதை ஆரம்பித்து இப்போ மற்ற ஏரிகளுக்கெல்லாம் தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. அவர் ஊருக்கு பக்கம் தான், போய் பார்த்து வரலாம் சார். அதே போல் மழைக்காலங்களில் வந்து உபரி நீர் வெளியேறுது, அது என்னென்ன திட்டங்கள் தமிழக அரசால் வகுக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றம் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி கூறியிருக்காங்க. மழை காலங்களிலே இப்படி பெருக்கெடுத்து வருகிற உபரி நீரைத்தான் சரபங்கா திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம், அத்திக்கடுவு அவனாதி திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போன்று ஆங்காங்கு வழியில் இருக்கிற நீரேற்ற நிலையங்கள் அமைத்து அவர்களெல்லாம் இது பாசனத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஆகையினால இதுதான் இந்த தன்மை. மிகை நீரை இங்கிருந்து காவேரியிலிருந்து குண்டார் வரையிலே எடுத்துக்கொண்டு போவதற்கு தான் இப்பொழுது காவேரியிலிருந்து குண்டார் வரையிலே கால்வாய் வெட்டி கொண்டிருக்கிறோம். ஆக எந்தெந்த வகையில் மிகை நீராக ஓடி வருவதை கடலுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி விவசாயத்தையோ தொழிலுக்கோ பயன்படுத்துகிற வகை திட்டங்களை அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. இப்போ மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி இப்போ வெளியே வரப்போகுது. அப்போ விவசாயிகளுக்கு என்ன சார் ஒரு அறிவுரை நீங்கள் சொல்ல போகிறீங்க? தண்ணீர் வருகிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அவர்களெல்லாம் தன்னுடைய நிலத்துக்கு